ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 ராணி அவனை பீட் பண்ணி அவனோட கார் ஆஸ்டன் மார்டின் DB9 நம்ம போனஸ் மார்க்கரில் வின் பண்ணிட்டோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் நம்பர் 2 புல் அவனோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல்ஸ்டோன் கம்பெடிஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்யூம் கரியர் பிளாக் லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 5,50,000 பவுண்டி வேணுமா? இன்னொரு 6-7 லட்சம் பவுண்டி வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டுங்க, எத்தனை லேப் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆஸ்டன் மார்டின் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். எனக்கு லைட்டாக ஓட்டி பார்க்கும்போது அவ்வளோவா நல்லாவா தெரியல. 2 லேப் தாங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஸ்டார்டிங் பிக்கப் வந்து கொஞ்சம் காரோட சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலாக இருக்குது. இதனால் நம்மளை முந்திட்டு ஒருத்தன் போகிறான் பாருங்களேன். இது மெயின் ரோடு, இதில் கூட இது ஸ்பீடு போகலன்னா அப்புறம் டாப் 3ல் இருக்கிறதுக்கு இல்லைங்க. 180+, 190+. ஐயோ, 200 ரீச் பண்ணிடலாம் பார்த்தேன். இவ்வளோ ஸ்பீடுக்கு வந்ததுக்கு 200லாம் தாண்டிட்டு போயிருக்கணும். இருங்க, 200 ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இந்த ரோட்லலாம் ரீச் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், 198, 200 வந்துருச்சுங்க. 208, 209, 209 அவ்வளோதான். 210 கூட டச் பண்ணலை, பரவாயில்ல. டாப் 3ல் இருக்கிற காரு. ஆனால் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங் குறை சொல்ல முடியாது. டக்குன்னு ஒன்றே டேர்ன் ஆகுறதுலாம் நல்லா பண்ணுது. ஆனால் இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்களேன். இனிமேல் வர்ற கொஞ்சம் ரேஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நானே 200+ கிட்ட வந்தேன். இருந்தால் அவன் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கானா. அப்போ எவ்வளோ தூரம் போகிறான்னு நானும் பார்க்குறேன். அவ்வளோதான், முந்தியாச்சு. மெயின் ரோட்லேயே ரேஸ் இருக்குங்க, சூப்பர். நம்ம எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோமே அந்த ரோடு தாங்க. இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே உள்ள கட் ஆயிடுச்சா. ஆனால் இவ்வளோ நேரம் வந்துச்சு, பரவாயில்ல. கொஞ்சம் மேப்பையும் பார்த்து ஓட்டணுங்க அப்பப்போ. ஓகே, திருப்பிட்டேன். நேராக தான் இருக்கு ரோடு. ஆனால் செம பெரிய மேப்புங்க. மெயின் ரோடுனால நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆனால் நல்ல லென்த்து மேப்பு. இச்சிச்சோ, இன்னும் நேராக போய் முடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், ஃபஸ்ட் லேப் முடிய போகுது. மறுபடியும் மெயின் ரோட்லேயே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் உள்ளே சுற்றுற மாதிரி இருக்குது. மற்றபடி மோஸ்ட்லி 90% மெயின் ரோட்டில் தான் வருது. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் மேப்பை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுங்களும் பாருங்களேன், டஃப் கொடுத்து வரானுங்க பாருங்கள். 190, 200 தான் போயிட்டுருக்கு காரு. 190+, எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹேண்ட்லிங் ஆனால் நல்லா இருக்குங்க, நிஜமாகவே நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு அந்த காரு பிக்கப்பு ஒரு டாப் 3ல் உள்ள காரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. காரோட சவுண்டு எல்லாமே கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. 215 வந்துருச்சுங்க சைக்கிள் கேப்பில். மொக்கன்னு சொன்னோன்னு பாருங்களேன், கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்லலாம் நல்லா தான் போகும். அடுத்த ரேஸ் பார்ப்போம் சிட்டிக்குள்ளே எப்படி போகுதுன்னு. மெயின் ரோட்டில் நம்ம புலிமுருகன் கூட நல்லா தான் போவோம். அது என்ன காருங்க? மிட்சுபிஷி எக்லிப்ஸு. மறக்கவே மாட்டேன் அந்த காரை. ஆனால் அந்த காருக்கு கொடுத்த பில்டப் இருக்குது பாருங்கள். 2 காரு அப்படி சைடில் வந்து அப்படி என்ட்ரி ஆவாங்க அந்த காருக்கு நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. சரி, ரேஸுக்கு தான் நல்லா இல்லை. ஐயோ லாரி அப்பா. ஓகே, இது மட்டும் ஓகே. உனக்கு கொஞ்சம் முட்டினது நல்லதான், ஏன்னா கொஞ்சம் பெரிய டேர்னிங். ஆம்புலன்ஸ் வாலா வின் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் நம்ம தோத்துட்டோன்னா அப்புறம்
அந்த கேம் இவ்வளோ நாள் விளையாண்டதுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சூப்பர், முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பர், முடிச்சாச்சுங்க. சூப்பர், ஃபர்ஸ்ட் ரேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். 2 லேப் தான் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய மேப்புங்கிறதுனால 2 லேப் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தாங்க இருக்குது. ப்ராப்பராக டீம் அதே மேப் மாதிரி தெரியுது. அப்படியே ரிவர்ஸ் நினைக்கிறேன். பார்த்துடலாம். அதே மேப் தான் நான் இருந்தது நான் கிளிக் பண்ணும்போது. ஐயோ 3, ஆமாங்க, அப்படியே ரிவர்ஸ் தாங்க, அதே தான். சூப்பர். ஆனால் 3 லேப் ஆச்சு. ஏன் 3 கொடுக்குறாங்க? அதே 2 கொடுக்க வேண்டியது. இதுவே ரொம்ப லென்த்து. 2 முடிக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் மெயின் ரோட்டில் ஓட்ட. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் மெயின் ரோடு வராது. ஒரு 10 to 15% பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் ஓட்டுற மாதிரி இருக்கும். 2 பேர் முந்திட்டு போயிட்டானுங்க. ஒருத்தர் முந்திரதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓ, இப்போ வருங்க, நமக்கு மேலே பெரிய கோவக்காரங்களா இருப்பானுங்க போல். நொறுக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தான நல்லா போயிட்டான் முன்னாடி. எனக்கு தெரியாம முன்னாடி தான் போயிட்டுருக்கான். பூஸ்ட் வேறு போட்டு போகிறாரு அவர். இவன் மெயின் ரோட்டில் அவனும் பறக்கிறாங்க வேறு லெவலில். நானே 170+, 180+ல போய்கிட்டு இருக்கிறேன். அவன் எனக்கு மேலே பறக்கிறான். ஐயோ, இந்த பக்கம் வந்துட்டானே. இந்த பக்கம் தான் நமக்கு நல்லா இருக்கும் ரோடு. சரி, பரவாயில்ல, ஓகே. இப்போ இந்த பக்கம் போயிடுவோம். ரொம்ப ஸ்பீடாக வந்தோம்னா இடிக்குது எப்படியும். சூப்பர், அவனை நம்ம பீட் பண்ணிட்டோம். ஐயோ, அவனும் முட்டிட்டு இல்லைங்க, என் கூட தாங்க வரான். எனக்கு பக்கத்தில் அவன் கார் சவுண்டு கேட்குது. கூடவே வரான் நினைக்கிறேன். கொஞ்சம் பூஸ்ட் அடித்து முன்னாடி போவோம். 200+ல் தான் இருக்கேன். புல்லுக்குள்ளே இறங்கிட்டேனே. இப்போலாம் எவனா வந்து இட்டுச்சானா பறந்துடுவான். அவ்வளோதான், சுக்கு நூறாக போயிடுவானுங்க. இதில் டேர்னிங் பார்த்தீங்களா? டேர்னிங் நல்லா டேர்ன் ஆயிடுச்சுங்க. டேர்னிங்லாம் நல்லா ஆகுது. பேசாமல் இந்த பிளேஸில் நம்ம லேம்போ வச்சுருக்கலாம். லேம்போ எதுக்கு 6th பிளேஸில் தூக்கி போட்டானுங்க இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. சூப்பர், ஃபஸ்ட் லேபே இப்போ தான் நம்ம முடிக்கிறோம். இன்னும் 2 லேப்பு. ஐயோ, சுற்றிருச்சே. நல்லா லீட் எடுத்துட்டோம். ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஐயோ, ஆமாங்க, இது ஒரு ஷார்ட் கட்டு. எதுக்கு போன டைம் ஷார்ட் கட்டை விட்டேன், கவனிக்கவே இல்லை. இப்போ டக்குன்னு பார்த்து உள்ளே திரும்பிலாம் பார்த்தேன். ஓகே, திரும்பிட்டேன். சத்தியமாக எடுக்க மாட்டாங்க இந்த ஷார்ட் கட்டு. இந்த ஷார்ட் கட்டை வந்து ஒரு மகாவலியான ஷார்ட் கட்டாக இருக்குது. நல்ல லீடு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ என் பக்கத்தில் வந்துட்டான் ஒருத்தன். முட்டிட்டு போனால் அவன் ஈஸியாக முந்திட்டு போயிடுவான். கார் வேறு டக்குன்னு பிக்கப்பும் ஆகாது. இப்போ தான் பூஸ்ட் அடிடா அடி தான் வரான். அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த டைம் இங்கே வந்துட்டேன். சூப்பர். $200+லாம் திருப்ப முடியாது. எப்படி அடிச்சிடும்? 200+லாம் வந்து டக்குலாம் திருப்ப முடியாது. ஒரு இடிச்சிருச்சே. ஏங்க இன்னும் 2 லேப் இன்னமும் முடியாமல் இருக்கு. பக்கத்தில் தாங்க வரானுங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதுக்கேற்ற மாதிரி ரேசஸும் டஃப் கொடுக்குறானுங்க. என் காது பக்கத்தில் ரொம்ப சத்தம் கேட்குது. கிட்ட வந்துட்டானோ? அச்சிச்சோ, இதில் போயிட்டு போயிட்டானுங்க. 2 பேர் போயிட்டானுங்க. அவங்க லைட்டாக தான் அடித்தேன். 2 பேர் போயிட்டானுங்க. இதில் மிஞ்சிட்டேன். லைட்டாக கூட இடிச்சிடக்கூடாதுங்க. சல்லுன்னு போயிடுறானுங்க. எப்படி போகிறான் பாருங்களேன். வந்துட்டேன். அச்சிச்சோ, போச்சு.
வந்துட்டாங்க. லைட்டாக அடிச்சிட்டு 2 பேர் போயிட்டானுங்க பாருங்க. அப்பா 3 லேப் இருக்கிறது நல்லது தாங்க. லாஸ்ட்டில் எப்படி முந்திரி போயிட்டானுங்க பாருங்களேன். ஐயோ ஓகே, அவனுங்க அப்படி ரூட் எடுத்துட்டானுங்க. நான் இப்படி வந்துட்டேன் ஷார்ட்டில். ஷார்ட் கட்டுக்குள்ளே போக மாட்டேனே. போன டைம் இதில் போய் தான் பிரச்சனையே. டக்குன்னு நுழைஞ்சிட்டேன். ஷார்ட்டாக போதேன். ஐயோ ஓகே 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 கோல் ஒரு நல்ல லீடு எடுத்தாங்க. அவங்க அதில் ஏதோ முட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வின் பண்ணிடலாம். இடிக்காமல் ஓட்டினான். நான் பக்கத்தில் வந்துட்டானுங்க. டக்குன்னு ஸ்லோ லைட்டாக இடிச்சோட பக்கத்தில் வந்துடுறானுங்க. ஒருத்த மட்டும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். புல்லில் வலிக்கிடுச்சே. சரியான லென்த்தி மேப்புங்க. மெயின் ரோடுங்கனால ஒன்றும் தெரியல. கல்லுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நீ எங்கடா வர? மறுபடியும் அவங்க ஏதோ முடிட்டான்னு நினைக்கிறேன். நடி போயிட்டானுங்க. 180+ திரும்ப முடியுமான்னு பார்க்குறேன். 180+ லைட்டாக அடிக்குது. லைட்டாக பிரேக் அடித்து திருப்பினா நல்லா திருப்பலாம். ஓகே சூப்பர், வந்துட்டோம். போன டைமில் தான் இடித்தேன் நல்லா. உள்ள சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்க்கலாங்க. அப்போ தான் காரோட இது தெரியும். இந்த மேட்ச்சில் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் லிஸ்ட் ரேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காரை மட்டும் ஓட்ட போகிறதில்ல. நான் ஒரு காரு பதுக்கி வச்சுருக்கேன். அந்த காரை நான் வெளியே கொண்டு வரேன். அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்கேன். நான் நம்ம லேம்போவுக்கு ஸ்கார்பியோன்னு வச்ச மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு 2-3 ரேஸ் ஓட்டலாம். லேம்போ வச்சு ஒரு 2-3 ரேஸ் ஓட்டலாங்க. மொத்தம் 12 ரேஸ் இருக்கா. இதை வச்சு ஒரு 6 ரேஸு, அது 2 வச்சு 3 ரேஸு ஜம்முன்னு ஓட்டிடலாம். நான் அந்த காரும் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். நல்லா போகும்னு போட்டிருக்காங்க. அது என்ன காருங்கிறத அடுத்த ஒரு ரேஸ் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நீங்களே பாருங்கள். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக 3 லேப்பையும் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ அடுத்த சர்க்யூட் வேண்டாங்க, வேறு ஏதாவது ஒன்று போட்டு போவோம். 2 சர்க்யூட் நம்ம டப்புன்னு முடிச்சிட்டோம். மொத்தம் 3 சர்க்யூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஓகே, இது காப்பராபிலிட்டி மினிமம் தான் இருக்குது. நம்ம டோலுக்கு போகலாங்க. டோலில் எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சோலோவாக தான் ஓட்டுவோம். இது 8 டோலா? அடா பாவிகளா, அதுவும் 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க 8 டோல் கொடுக்குறானுங்க. இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் போகும்னு தெரியலையே. 1 மணி நேரம் தொட்டுருவோமோ தேவி. அச்சோ, இதில் யாரா படிக்கட்டை கட்டி வச்சது? படிக்கட்டுனா மேலே ஏற தானே செய்யும். இது என்ன முட்டிட்டு நிற்குது? சரி ஓகே, 1 நிமிஷம் டைம் இருக்குல்ல, நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே போயிடலாம். அதாவது டாப் 3க்கெலாம் வந்து ஒர்த்து இல்லைங்க காரு. இந்த காரை எனக்கு எந்த தெரிஞ்சு இந்த போஸ்டில் கேமானேஸ் வந்துச்சு, அது கூட சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 11th பொசிஷனில் கொடுத்துருக்கலாம். அந்த லெவலில் தான் இருக்குது இந்த காரு. ஆனால் ஸ்பீடு 200+ போகுது. 7th பிளேஸில் கொடுத்துருக்கலாம். நம்ம ஒரு மெர்சிடஸ் ஒன்று ஓட்டுவோம் தெரியுமா, அது என்ன CLK 500 400 அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்கலாம். அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் போச்சு. எனக்கு அந்த போஸ்ட் கேமன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஐயோ அடி, சரியான அடி. நம்ம கார் 10th பிளேஸ் எப்படி கொடுத்தானுன்னு எனக்கு தெரியல. சூப்பர். அடுத்த டோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடுவோம். மிட்சுபிஷி லான்சர் அது கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் கேமிங் வேறு லெவலுங்க. 10th பிளேஸ் எனக்கு அது ஏன் கொடுத்தாங்கன்னு இன்னும் வரைக்கும் புரியல. அதே மாதிரி லேம்போவும் எதுக்கு 6th பிளேஸில் கொடுத்தாங்கன்னு இன்னும் புரியல. லேம்போ ஒரு 2nd பிளேஸேஜ் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் 3rd. இப்போ இந்த காருக்கு அந்த கார்னா இருங்க, லேம்போ இப்போ ஓட்டும் போது தெரியும் பாருங்கள். 8 செகண்ட், 7 செகண்டில் முடிச்சிருக்கேன். சூப்பர். அடுத்தது 1 நிமிஷத்துக்கு மேலேங்க. 8 டோலுக்குலாம் 1 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நேரம் இழுக்கிறது? ஐயோ எங்கேயோ போகுது ரோடு. ஓகே, ஷார்ட்கட் எடுத்து உள்ளே வந்துட்டேன். ஐயோ நக்கி இடிச்சு ஓடிட்டுருக்கேன். பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக திருப்பிட்டேன். இந்த
ரோடு நமக்கு அடிக்கடி ஓட்டின ரோடு தாங்க, அதனால் ஓரளவுக்கு ரூட்டு தெரியும். சூப்பர். ஹேண்ட்லிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே இருக்குது ஹேண்ட்லிங்கில். அந்த டக்குன்னு போகிற அந்த பிக்கப்பு தான் நமக்கு வர மாட்டேங்குது. அடுத்ததும் பாருங்கள் 50 செகண்டுக்கு மேலே இருக்குங்க. நீங்கள் என்னங்க 8 டோலை கொடுத்துட்டு எல்லாம் 1 நிமிஷத்துக்கிட்ட கொடுத்தானுங்கன்னா 8 நிமிஷம் ஆகுங்க. இந்த டோலை முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிரும் போல இருக்கு. இடையிடையா 30 செகண்ட் 40 செகண்ட் எதுவும் வருது. ஓகே, இப்போ வரப்போகிற ரேஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். நான் 2 பிளாக் லிஸ்ட் தான், புல் அண்ட் ரேசர். வந்து இந்த பிளாக் லிஸ்ட் ரேஸ்லாம் ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த பிளாக் லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ரேஸ் ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க டஃப் கொடுக்குறது. 29 செகண்ட் ப்ளஸ்ஸுங்க, இது 40 செகண்ட் தான் காட்டுது. அப்போ இது 20 செகண்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டுறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. 4 ரேசஸ் கூட ஓட்டுறது தான். 4 ரேசஸ் கூட நம்ம கூட காம்படிட் பண்ணி ஓட்டுறாங்க. இதுவும் 1 நிமிஷங்க. நிச்சோ சூப்பர். இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் 1 மணி நேரம் தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரீட் ரேசஸ் கூட நம்ம கூட கொஞ்சம் காம்படிட் பண்ணி நல்லா ஓட்டுறானுங்க. ஆனால் அந்த பிளாக் லிஸ்ட் ரேசஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காம்படிட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இவன் ரேஸ் நல்லா இருந்துச்சு, ராணியோட ரேஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்பர் மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு நல்லா கொடுத்துருந்தாங்க. அப்படியே ரிவர்ஸ்லேயும் சூப்பருங்க. முடிச்சிட்டோம், பேசிட்டே அப்படியே முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரை எடுக்க போகிறோம். என்ன கார்னு பார்த்தீங்கன்னா எஸ் லேம்போவில் இருக்கிற மெர்சி லோகோவோ, அந்த பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது, வாயில் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல. லேம்போனே வச்சுக்கலாங்க, அதுக்கு நான் ஒரு பேர் கூட வச்சுருக்கேன். நம்ம ஒரு டோல் பூத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பேரை நான் காட்டுறேன். கருப்பு கலரில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேர் வச்சுருக்கேன். இந்த பேரை வந்து ஃப்ரண்ட் லுக்கில் நான் இப்போ காட்டுறேன், தெரியுதுங்களா? வெனோம். ஸ்கார்பியன், இது வெனோம்னு வச்சுருக்கிறேன். சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படி அதே கல்லோட சவுண்டு தான். பிக்கப்பு சூப்பராக இருக்குது காரில். ஆனால் டேர்னிங்கு ஹேண்ட்லிங் கொஞ்சம் திணற மாதிரி தான் இருக்குது. காரு டக்குன்னு ஒரு மாதிரி டேர்ன் பண்ணும்போது தூக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு மாதிரி திரும்ப டேர்ன் பண்ணி திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது எனக்கு. இது 4 நாள் டோல் தாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு டோலே நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்கானுங்க. பிக்கப் சூப்பராக இருக்குது காரில். கார் சவுண்டு, அந்த சத்தம் அப்படிம்பாங்கள்ல, வேறு லெவலில் இருக்குது சவுண்டு. ஓகே, நல்லாயிருக்கு. இந்த காரை விட நல்லா தான் இருக்குது, ராணியோட காரை விட நல்லா தான் இருக்குது. ஒரு ஷார்ட் கட்டு சூப்பருங்க. உள்ளே வந்தாச்சு. இன்னைக்கோ புல்லுக்குள்ளே தான் திரும்ப மாட்டேங்குது. ஓகே, திருப்பிட்டேன். நல்ல லென்த்துங்க டோலு. 4 டோல் தான் இருக்குது பார்த்தாலே. 8 கொடுத்துருந்தானுங்க, இது 4 கொடுத்தாலும் மெயின் ரோட்டை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். 200 தொடுமாங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டோல் முடிய போகுது. 200க்கு 185க்கு முக்குதே காரு. அடுத்து ஒரு 48 செகண்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டேன். 90க்கு மேலே வந்தேன். இருங்க, இதில் டச் பண்ண முடியுமா பார்க்குறேன். 200 இப்போ இதெல்லாம் 200 ஈஸியாக தொட்டுருங்க. இல்லை ஒரு பூஸ்ட் அழுத்தினோன்னா 200 வரப்போகுது. அவ்வளோதான், வந்துடுச்சு பாருங்கள். இதை முட்டிட்டேன். 212 வரைக்கும் வந்துச்சா? ஐயோ, அப்படியே முன்னாடி திரும்பிடுச்சு. அதான் அந்த டேர்னிங்கில் தான் கொஞ்சம் எனக்கு அந்த ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ, டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ ஸ்பீடாக வந்து 7 செகண்ட் தாங்க முடிச்சுக்கலாம். அடுத்தது ஐயோ கிட்டத்தட்ட 2 நிமிஷங்க. 1 minute 50 seconds. ரொம்ப லென்த்தியாக கொடுக்குறானுங்க. இவ்வளோ லென்த்து கொடுத்தா என்னங்க இங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லா ரேசஸுமே நம்ம ப்ளே பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும். ஏன்னா பிளாக் லிஸ்ட் ரேஸுக்கு தேவையான ரேஸை மட்டும் ப்ளே பண்ணிட்டு போனோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 7 ரேஸோ 8 ரேஸோ வின் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிற எல்லா ரேஸுமே வின் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். விளையாடுவோம், விளையாடுறது தானே, நல்லா தான் இருக்குது.
ஐயோ இதை கவனிக்கலையே கவனிக்கலையே. டேன் ஆயிடுச்சு. ஷார்ட்கட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ரோடு இந்த பக்கம் இவன் ஏன்டா உள்ளே வரான்? டைமண்ட் மாதிரி போதி இந்த பக்கம் எடுத்துட்டேன். கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். இந்த கார் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பர். அடுத்த இதுவும் 1 மினிட்டுக்கு மேலே தாங்க இருக்குது. இந்த கார் எனக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 10க்கு 7 கொடுக்கலாங்க. 7.5 வரைக்கும் கொடுக்கலாம். பிக்கப்பு ஸ்பீடு ஓகே. ஆனால் எனக்கு ஹேண்ட்லிங் வந்து எனக்கு அவ்வளோவா, நான் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டாங்க காரை. ஃபுல் அப்கிரேடில் தான் இருக்குது. இந்த ஹேண்ட்லிங் கொஞ்சம் எனக்கு இதாக இல்லை. இங்கே குறை சொல்ல முடியாது. சவுண்டுக்கு வந்து 10க்கு 10 கொடுத்துருவாங்க. வேறு லெவலில் இருக்குது சவுண்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கார் இருக்குது. அதை நம்ம வந்து அன்லாக் பண்ணலை, இன்னும் பண்ணுவோம். காசு இல்லைப்பா, கம்மியாக இருக்குது காசு. ஓகே சூப்பர், வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரேஸுக்கு போயிடலாம். அடுத்து நாக் அவுட் போவோங்க. நாக் அவுட் நம்ம விளையாடவே இல்லை. ரோலும் சர்க்கியூட்டுமா விளாண்டுட்ருக்கோம். சாரி, ஆமாம் அந்த மாதிரி தான் விளாண்டுட்ருக்கோம். நாக் அவுட்டு ஃபஸ்ட்டு 2 நாக் அவுட் இருக்குங்க. ஃபஸ்ட் நாக் அவுட் முடிப்போம். ஓகே, இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி 3 லேப் வந்துடும் கண்டிப்பாக நாக் அவுட்னாலே. ஓகே, தினம் சீறிக்கிட்டு போகுது ஸ்டார்டிங்லேயே. நல்ல பிக்கப்பு சூப்பராக இருக்குது காரில். இது என்னங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதே ரோடு தாங்க. சூப்பர். ஓகே, இப்போ கொஞ்சம் காயில் ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அந்த டேர்னிங்கில் அந்த ஹேண்ட்லிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியுது. அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிட்டேன். இப்போ இந்த புல்லாம் வந்துடுச்சுன்னா செமையாக வலிக்கி விட்டுருது. எல்லா காருமே வலிக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. போன ரேஸ் தான் ஃபஸ்ட் ரேஸ் நம்ம ஓட்டுறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கையில் எனக்கு செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம், போக போக தெரியும். இது திரும்பலை, ப்ரெஸ் பண்ணேன். இடிக்காம தான் இவ்வளோ நேரம் ஓடிட்டு வந்தேன். லைட்டாக ஒரு டைம் தான் இடித்தேன், அதுக்குள்ளே போயிட்டான் பாருங்க. போட்டேன் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்க்கலாம். பெரிய டோனுங்க, நல்ல பார்த்துட்டே ஸ்லோ பண்ணிட்டேன். ஐயோ இந்த ரோடா, இதில் தெரிஞ்சிருங்க அந்த கார் எப்படி போகுதுங்கிறது. இந்த ரோடு நம்ம ஆல்ரெடி நிறைய ரேஸ் ஓடிட்டோம், அதனால் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. கீழே போயிடலாம், மேலே ஒன்று ஏறும். 190 ப்ளஸில் போகுதுங்க. இதுலேயே 197 200ங்க. வாவ், 7.5 சொல்லிட்டேன். ஒரு 8 கொடுத்துடலாங்க. நம்ம ஏற்றிக்கலாம் பாயிண்ட்டை. எப்பயா பாயிண்ட் ஏற்றணும்னு அடிக்கிறேன். ஆனால் அவன் பாருங்க, அவன் அதுக்கு மேலே போகிறான். அவங்க காருக்கு 9 கொடுக்கலாம் போல இருக்கு. அம்மையாக போய்கிட்டு இருக்கான். ராணியோட காருக்கெல்லாம் 5 தான். 5க்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. 6 கொடுக்கலாம். வேணாம், ஹேண்ட்லிங் ஆனால் நல்லாயிருக்கு கொஞ்சம். அப்படி பிக்கப்லாம் டாப் 3க்கான காருக்கான பிக்கப்பே இல்லை அவன் காரு. என்னங்க இவன் முந்தவே முடியல, ரொம்ப நேரமாக முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். நாக் அவுட்டு ரொம்ப நேரமாக என் முன்னாடியே போய்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் எங்கள் பின்னாடி கொஞ்சம் தான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இருங்க, முந்துறோம். ஐயோ லாரி போச்சு. இவன் எதுக்கு சிட்டிக்குள்ளே 10 மணிக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு தெரியாதா அவனுக்கு? எங்கே வந்து திருப்பிட்டு இருக்கான் பாருங்க. ஓ கடவுளே, அடுத்த மிஞ்சிட்டேன். சரி பரவாயில்ல, முடிச்சது நல்லதான். டேர்னிங் வருது, இப்படி கரெக்டாக ஸ்லோ ஆகிக்கும். எங்களை முந்தணுமுங்க. அவனை முந்தவே முடியலங்க. போன லேப்லேருந்து ஃபஸ்ட்டு தான் போயிட்டு இருக்காங்க. என் முன்னாடியே போய்கிட்டு இருக்கிறான். நானும் இடிக்காமல் இவனும் போயிட்டானே. இவனை விட மாட்டாங்க. இவனை விட்டுட்டானா நான் தோற்றுருவேன். பிடிச்சி அவனுமே இது ஒரு டேர்ன் வருங்க. 10 இருக்கணும். ஜோ கரெக்டாக ஸ்லோ பண்ணி என்னை வந்து இடிச்சு இந்த இடத்துல பிடிக்கணுங்க. அவனை இந்த இடத்துல பிடிச்சா ஜோ இடிச்சு ஓடிட்டு இருக்கானே. கரெக்டாக
லாஸ்ட்டாக உள்ள வந்துட்டேன். ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்படிதான் போகிறான். சூப்பர் வந்துட்டேன். இதில் 200+ வேறு லெவலில் போகுது காரு. செம்ம. ஐயோ லைட்டாக அடித்தாலும் போயிடுறாங்க. இடிக்காமே எப்படி ஓட்டுறது? ஓட்ட முடியாது. அவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் கிடையாது. லைட்டாக அடிக்க தான் செய்யும் காரு. இவன் வேறு நம்ம இதுக்கு ட்ரை பண்ணாமல் விட மாட்டேன். எனக்கு முன்னாடி போகிறவன் தான் ரொம்ப டப் கொடுக்குற மாதிரி தெரியுது. நல்ல ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கேன். இப்படி இருந்தும் பிடிக்கவே முடியாங்க. ஐயோ திரும்பிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக திரும்பினா ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகிருந்த காரில். அது எனக்கு அப்போவே நான் ஓட்டும் போதே தெரிஞ்சுது. இந்த வீல் ஒரு மாதிரி தூக்குற மாதிரி, டேர்னிங்லாம் அப்படியே தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அடுத்த லேப் இங்கே பாருங்க, 2 லேப்புமே இவன் தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கான். நான் செகண்ட் தாங்க வந்திருக்கேன். கட்டேசிங்க இதில் ஜெயிக்கலானா முடிஞ்சது கதை. ஐயோ இட்டிச்சிட்டனே. போன லேப்பில் இதே மாதிரி தான் முன்னாடி போயிட்டு இருந்தான். அதே மாதிரி இப்போ போயிட்டு கண்ணு போயிட்டு இருக்கு. ஓ இப்படி இடிச்சு ஓடிட்டு இருந்தானா முடிஞ்சுது. இந்த லாரியில் செமையாக அடித்தேன் போன டைமு. பூஸ்ட்லாம் இல்லை. அடிச்சு ஓடிட்டு இருக்கேன். முன்னாடி தான் போகிறான். பிடிச்சிடணும். பிடிச்சா தப்பிச்சேன். பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேஸு செம்ம டஃப்பாக இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஆஸ்டன் மார்ட்டினை கொண்டு வந்திருந்தோம்னா நக்கிட்டு போயிருக்கோம் இந்த ரேஸு. ஸ்டார்டிங்கே வெளியே தள்ளியிருப்பானுங்க. ஏய் லேம்போங்கிறனால கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. நம்ம கல்லாடோவாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சீக்கிரமாக வின் பண்ணியிருப்போம். கல்லோட அளவுக்கு இல்லைங்க இந்த கார். ஆனால் சூப்பர் திருப்பிட்டேன். அதுக்காக ஒஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. நல்ல காரு, நல்லா தான் போகுது. ஆனால் எனக்கு முன்னாடி போகிறவன் பாருங்களேன், கொஞ்சமாச்சும் மதிக்கிறேன். பின்னாடி வரது லேம்போடா மதிக்காமல் போயிட்டுருக்குற. டிக்கி இடிச்சிருந்தனா முடிஞ்சிருக்கும் கதை. டிக்க பார்த்தேன். அவனை என்ன முந்தவே முடியலங்க. ஃபஸ்ட்டில் இருந்து அவன் தாங்க ஃபஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கிறான். என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறான்? முந்திருவானா? எனக்கே டவுட் வந்துருச்சு. ரேஸ் வேற முடிய போகுது. யாரு சாமி நீ இப்படி போய்கிட்டு இருக்க? சரி ரேஸ் முடிய போகுதுடா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறா. ஐயோ மறுபடியும் 3 லேப்லாம் ஓட்ட முடியாதுங்க. சும்மாவே சர்க்யூட்லாம் வச்சு போச்சு. அப்பா எஸ் முட்டிட்டான். ஃபர்ஸ்ட்டில் வந்து அதில் எப்படி முட்டிட்டான்? மகராசா நல்லா இருப்படா நீ. அவன் மட்டும் அதில் முட்டலையோ போயிருக்கோம் ரேஸு. ஓகே 2 ரேஸ் நம்ம வெனாம் வச்சு முடிச்சிட்டோம். 3வது ஒரு சர்க்யூட் இருக்குது, அதையும் முடிச்சு விட்ருவாங்க. இன்னொன்று இருந்துச்சுல்ல, நாக் அவுட் ஒன்று இருக்குது. சரி அதை வந்து நம்ம அடுத்து நம்மளோட லேம்போ வச்சு முடிப்போம். சர்க்யூட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐயோ ஓகே திரும்பிடுச்சு. ஆனால் ரேஸ்லாம் எல்லாமே டஃப்பாக இருக்குங்க. நிஜமாவே ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில ரேஸு ஈஸியாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 ரேஸ் வந்து கொஞ்சம் டஃப்பு, சரியான டஃப்பாக இருக்குது. இது என்ன நம்ம ஓட்டின கார் மாதிரி இருக்குது? ஆஸ்டன் மார்ட்டின் மாதிரி இருக்குது கலரு. ஆப்பனோட காரு தெரிஞ்சுனா பிரச்சனை இல்லை, ஈஸியாக எங்கிட்டு போயிடலாம். ஐயோ டேர்னு இந்த பக்கம் போய் திருப்போம். திரும்பிட்டேன். ஹேண்ட்ரேக்கு பிடிச்சி பாப்பமே அடித்தேன், நல்லா தான் திரும்பிச்சு. இந்த பக்கம் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டேன். அதோட விளைவு எவனாவது என்னை மிதிட்டு போவான். கிட்டனே இடிச்சுட்டா பக்கத்தில் வந்துடுவானுங்க. ஜெயிச்சிடலாம், ஈஸி தான். இந்த ரேஸ் போன ரேஸ் தான் சரியான டஃப் ஆகும். எப்படி வந்தால் பாருங்க. அப்போ ஐயோ டேர்ன் ஆயிடுச்சு. இதுதான் ஏதாவது ஒரு இதில் டேர்னிங்கில் வந்து அப்படியே கவுந்துருது காரு. அந்த ஒன்று மட்டும் தான் இதில் எனக்கு மைனஸாக தெரியுது. மற்றபடி காரு சூப்பர் காருங்க.
தரமான காரு. இந்த சைலன்சரு சென்டரில் வச்சனால பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் காருக்கு. சைடில் வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் வந்துருக்கும். திருப்பிட்டு போய் பாருங்க. சூப்பரு. நெக்ஸ்ட் லேப்பை சூப்பராக முடிச்சிட்டோம். கரெக்டாக வந்துட்டேன் உள்ள. ஒருத்த மட்டும் என் பின்னாடியே வரான். ஒன்றும் இல்லை, ஸ்லோ பண்ணிட்டான். ஜெயிச்சுறாங்க, வின் பண்ணிடலாம். அந்த ரேஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. போன ரேஸ் தான் சரியான டஃப்பு. அவன் நான் ஃபஸ்ட்டு லேப்லேருந்து அவன் என்ன முந்தவே விடலை, முன்னாடியே போய்கிட்டு இருக்கான். ரேஸில் ஏதோ டோல் பூத்தில் இட்டுச்சான், அதனால வின் பண்ணிட்டேன். இல்லைன்னா இருக்கும், அவ்வளோதான். ட்ரெயினிங்கை கவனிக்கலையே. போன டைம் கரெக்டாக ஹேண்ட் பிரேக் போட்டு திருப்பினேன். இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். இந்த டைம் இந்த பக்கம் போயிடலாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. தப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. பறக்கிறோம். ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேர்னிங்கில் தான் கார் கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியுதுங்க. மற்றபடி பிக்கப்பு ஸ்பீடு எல்லாமே சூப்பர், நல்லாயிருக்கு. லேம்போ மாதிரி தான் இருக்குது, இந்த கல்லோட மாதிரி தான் இருக்குது. அந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா டேர்னிங்கில் தான் தூக்கிடுது வீடு. இது காரணம் அந்த சைலன்சரை தாங்க. சென்டரில் வச்சுட்டாங்க 2 சைலன்சரை, சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. இது நான் கண்டுபிடிச்சது. ஓகே, பரவாயில்ல, திரும்பிடுச்சு. ஆனால் என் பக்கத்தில் வந்துட்டான். கடைசி லேப்புங்க, இதுவும் 3 லேப்பு. இவன் பாருங்களேன், உள்ளேருந்து வந்துட்டு மறுபடியும் அங்கேயே திரும்புகிறான். சரி பரவாயில்ல, டேர்னிங்கில் தான் வந்தான், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சிருமா? சூப்பர், திருப்பிட்டேன், நல்லா திருப்பிட்டேன். இதில் டேர்னிங்கில் டேர்ன் ஆகுது, பட் டேர்ன் ஆகும்போது ஒரு மாதிரி வீல் அப்படியே ஒரு பக்கமாக தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. இந்த ஸ்மூத்தாக டேர்ன் ஆக மாட்டேங்குது. இது ஓட்டி பார்த்தா தெரியும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நான் ஸ்லோ பண்ணி திருப்பிட்டேன். இல்லை, கரெக்டாக போயிட்டாங்க. சூப்பர். அந்த பக்கம் போனால் கொஞ்சம் சுற்றி வந்து உங்களுக்கு டேன் ஆகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி சீக்கிரம் வர்ற மாதிரி தெரியுது. சூப்பர், செமையாக வந்துட்டான். ஆனால் அவனும் என் பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். பக்கத்தில் தாங்க வரானுங்க. பிடிச்சிட்டோன்னா வந்துடுவான். இடிக்காமல் ஓரளவுக்கு ஓட்டினது பெரிய டேனு. அப்பா, திருப்பிட்டேன். கொஞ்சம் எல்லா டைமும் இதில் இடிச்சு கார் தூக்கிட்டு இருந்துச்சுங்க. இதில் கொஞ்சம் பார்த்து திருப்பணும். நடந்தாங்க. சூப்பர், கரெக்டாக வந்துட்டு வின் பண்ணிட்டோம். சூப்பர். 3 ரேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வினவம் வச்சு முடிச்சிட்டோம். அந்த கார் பேர் சத்தியமே வாயில் வர மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேம்போவோட மை ஃபேவரட் கார் கல்லாடோ. இப்போ பாருங்க, ஓட்டும் போது அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு இது இருந்துச்சுங்க, எங்குங்க அந்த இருக்குங்க, அந்த பேர் நாக் அவுட்டு. இந்த நாக் அவுட்டு சர்க்கியூட்டு, இந்த தோல் பூத்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் முடிச்சு விட்ருவாங்க. அதாங்க லென்த்தியாக போகிறது. ஒரு கரீரா ஜிடி நிற்கிது போல இருக்கு. பார்த்துருவோம், கரீராவா இல்லை கல்லாடாவான்னு. ஆனால் அதுவும் நல்ல காருங்க ஆக்சுவலாக. இப்போ ஞாபகம் இருக்குது, அந்த பின்னாடி இந்த டாப்பே இருக்காது. 2 என்னது இந்த பாக்ஸஸ்லாம் மூட்டை வச்சுருப்பானுங்கள குத்துறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும் 2. யாருங்க புதுசாக இருக்கான், உள்ளே வரான். ரோடு டேர்னிங் இங்கே பாருங்கள், டேர்னிங்லாம் ஐயோ ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. காரு லைட்டாக ஒரு பூஸ்ட் கொடுத்தாலும் அங்கே 160 மேலே போயிடுது. அந்த காரை ஓட்டிட்டு நான் சீக்கிரமாக டேர்ன் பண்ணுறது, அது உடனே டேர்ன் ஆகிடுது. அது பிடிச்சி அழுத்து டேர்ன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக டேர்ன் ஆகுது. இது ஆக்சிலேட்டர்ந்து கை எடுக்காமலே டேர்ன் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் செம்ம காருங்க இது. இன்னும் வரைக்கும் அது எதுக்கு சிக்ஸ்த்து பிளாக் லிஸ்ட்டில் எதுக்கு கொடுத்துட்றாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியலை. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த கேள்வி எழுப்புறேன். இதுக்கு ஒன்றும் ஆகிற போகிறது இல்லை.
ஒருத்தன் என் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். அந்த கரீரா தான் நினைக்கிறேன். சவுண்டை பார்த்தா அப்படி தெரியல. ஐயோ போயிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில். பரவாயில்ல பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம இடிச்சு ஓட்டாலும் நமக்கு கல்லோட இருக்கும்போது பயப்படவே வேணாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேம் முடிக்கும் போது மேக்ஸிமம் கல்லோட வச்சு தான், 6th அப்புறம் ஃபுல்லாகவே கல்லோட வச்சு தான் மேக்ஸிமம் ரேஸ் ஓடிருக்கேன். இந்த கரீரா ஜிடி வச்சும் ஓட்டேன். இதுவுமே ஓரளவுக்கு நல்ல காரு, ஓரளவுக்கு இல்லை அதுவே சூப்பர் காரு, ஓரளவு சொல்லக்கூடாது. அது நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு பார்க்கலாங்க, கல்லோடாவா கரீரா ஜிடியானு. சூப்பர். அந்த லேம்போக்கு இது மச் பெட்டர். 10க்கு 10. ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டேன் 10க்கு 10. தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போட்டோம். இந்த காரை வச்சுருந்தா எவனுமே நான் ஜெயிக்க முடியாது. செம்மையாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர். அவ்வளோதான் ஒரு டர்னு. பாருங்க ஆக்சிடென்ட் கையே எடுக்கல, அதோட டர்ன் ஆகுது. இதுலலாம் ஸ்லோ பண்ணிட்டேன், இதை ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா முட்டிட்டு போயிடும். ஐயோ அந்தளவுக்கு ஒன்றும் ரொட்டேட் ஆகிலாம் நிற்காது. மேக்ஸிமம் அந்தளவுக்கு ரொட்டேட் ஆகிட்டு நிற்காது. நம்ம ஏதாவது ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா இப்போ வின் பண்ணிடலாமா? ரவுண்டை மட்டும் கரெக்டாக ரவுண்ட் அடிச்சோன்னா போதும். மேக்ஸிமம் இடிக்கலை. சூப்பர், செம்மையாக திருப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பராக திருப்பிட்டேன். இடிக்காமல் அழுத்து போடு. சூப்பருங்க, சரியான வின்னு. மொத்தத்தில் கூட ஒருத்தன் கூட வரல. மொத்தம் மட்டும் லைட்டாக இருந்தால் ட்ரை பண்ணால் வின் பண்ணிட்டேன் ஈஸியாகவே. இதில் டஃப்னஸே தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் ட்ராப் போகலாம். இனிமேல் எல்லாமே சின்ன சின்ன ரேஸ் தாங்க, டக்கு டக்கு முடிச்சிடலாம். நான் காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கிற ரேசஸ் வந்து இன்னும் 3 இருக்குது. அதை வந்து நம்ம DB9 வச்சு ஓடலாம், ஷான் மார்ட்டின் வச்சு. கலோட வச்சு ஒரு 3 ரேஸு. ஒரு ரேஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இதோட ஸ்பீடு சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கும். என்னங்க இவ்வளோ ஸ்பீடு போய்கிட்டு இருக்கேன், எதுவுமே வர மாட்டேங்குது ட்ராப்பு. அதாங்க அந்த காரை வச்சு நான் ஓட்டும் போது மட்டும் அப்படியே டேர்னிங்கில் தான் வைப்பானுங்க, ஸ்பீடு இடத்துறக்கூடாதுன்ட்டு. 120+, 30 வந்துருச்சு. என்னடா அசால்ட்டாக மிஞ்சிட்டு போகிற? போ ஃபஸ்ட்டு போனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் ஸ்பீடில். டேர்னிங்கில் இருக்குது 170+. ஓகே 73. ஐயோ ஓகே, இது மேலே வந்தது கரெக்டு தாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் லென்த்து கிடைக்கும் ஸ்பீடு போகிறதுக்கு. ஐயோ காணும், இடிச்சிடாத வரப்போகுது. 150+. பரவாயில்ல, ஸ்டில் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனால் ஒருத்தன் முன்னாடி போயிட்டுருக்கான் பாருங்களேன், அவன் நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கான். நம்ம மேலே ஏறிக்கலாம். இன்னும் இறங்குற இடத்துல இருக்குது, மேலே இருந்து கீழே இன்னும் ஸ்பீடு வரும். அடுத்து 178. போட்டு தொட முடியாது போல இருக்கேன். லாரி உள்ள வந்துட்டேன். அவன் என்னங்க அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான் முன்னாடி. ஆனால் நான் தான் ஃபஸ்ட் இருக்கேன் ஸ்பீடில். இருந்தாலும் இது கல்லடாவுக்கு ரொம்ப பெரிய அவமானமாச்சே. சூப்பர், 200 வரல, 198 வரைக்கும் வந்துருச்சு. இருங்க அவனை பிடிச்சி அவனை முந்தெல்லாம் விடக்கூடாது. இருங்க பிடிச்சிருவோம். அதுவும் இந்த மெயின் ரோட்டில் நம்ம முந்தலைன்னா வச்சுச்சோ இடிச்சிட்டேன். போச்சு, இடிக்காமல் ஓட்டியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இவன் யாருங்க? சிச்சோ ஸ்பீடு 104. இதெல்லாம் 200 தொடுற இடம். சிச்சோ சூப்பர், எல்லாருமே வந்துட்டு போயிட்டானாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் பின்னாடி இருக்கான். இன்னொருத்தனும் நான் மிந்திட்டேன். அவங்க போயிடுவாங்க, அவ்வளோதான், பிடிக்க முடியாது, கஷ்டம். இல்லை இடிச்சிட்டேன். ஸ்பீடு கம்மியாகிடுச்சுங்க, டக்குன்னு போகணுங்க. அப்பா வந்துட்டேன். பரவாயில்ல, ஸ்பீட் ட்ராப்புங்கிறால நம்ம வின் பண்ணிட்டோம். அதில் இடிச்சிட்டேன், என்னோட மிஸ்டேக் தான். பரவாயில்ல, இல்லைனா அவனை நான் பீட் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்பீடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் இருக்குது, அதையும் நம்ம முடிச்சு விட்டுட்டு
ட்ராக் இப்போ ஓரளவுக்கு ஓட்டி ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். பார்க்கலாம். பார்த்தீங்களே ஓரளவுக்கு மீடியமாகவே போவோங்க, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். ஓகே, கரெக்டாக இந்த ஷிஃப்ட் வரும்போது மட்டும் அழுத்திடுவோம். இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன், பைக் அடிச்சு இப்போ அழுத்திடலாங்க. இப்போ பைக் அடிக்கலைன்னா இடிச்சிருப்பேன் கண்டிப்பாக. லாரிஸ் ஓரளவுக்கு தூரத்துலேயே தெரிஞ்சிருது, லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். ட்ராக் ரேஸ் எனக்கு கஷ்டங்க ஓட்டுறது, நார்மல் ரேஸ் கூட ஓட்டிடலாம், அந்த ட்ராக் இருக்குது பாருங்க. அப்பா சூப்பர், வின் பண்ணிட்டேன். அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம காரை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு DP9 எடுத்து வந்துடலாம். ஏன்னா இன்னும் 3 ரேஸ் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா போலீஸ் சேஸு கண்டிப்பாக வரும். பாப்புலாரிட்டி மேக்ஸிமம் இருக்கிற ரேசஸ். ஸோ நம்ம DB9 வச்சே ஓட்டலாம். ஒரு ஆசைக்காக நம்ம 3 ரேஸ் வந்து 2 லேம்பை வச்சு ஓட்டிட்டோம். நெக்ஸ்ட் ரேஸார் ரேஸ்லேயும் ஒரு வேறு 2 கார் எடுத்து ஓட்டுவோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும். ஸ்ப்ரிண்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் ரேஸ் ஓட்டுறோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஐயோ, இது வரைக்கும் ஓட்டினது எல்லாமே சர்க்கியூட்டு, நாக் அவுட்டு, டோலு. அப்பா தாங்க இழுத்துருது டைமு. போக டஃப் இருக்கணும், கரெக்டு தான். ரேஸ்லாம் பக்காவாக கேம்லாம் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க, குறைய சொல்ல முடியாது. என்ன பிளாக் லிஸ்ட் ரேஸ் மட்டும் கொஞ்சம் டாப் 3 ரேஸையாச்சும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பிளாக் லிஸ்ட் ரேஸ் ரேஸார் ரேஸ் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரீட் ரேஸ்லாம் பாருங்களேன், அது தாங்க இவனுங்க முந்திட்டு போகிற அளவு கூட அவங்க முந்திட்டு போக மாட்டானுங்க. சிஸ்டம் பிரேக்கு செம, ஹேண்ட் பிரேக் திரும்பிடுச்சு. இந்த கார் நல்லா டேர்னிங் நல்லா ஆகுதுங்க. இந்த லேம்போட இன்னொரு கார் வந்துச்சு வெனோம், அது டேர்னிங் வந்து இதை விட கொஞ்சம் முக்கியமாக தான் இருந்துச்சு. டேர்னிங் மட்டும், மற்றபடி கார்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. டேர்னிங் மட்டும்தான். வந்துட்டாங்க போலீஸு 2 பேருங்க. ஆட்டோ அதான் டேர்னிங் நல்லா இருந்துச்சுங்க. மூடிட்டு இருக்கான் பாரு. அதுக்குள்ளே போனால் அவன் சத்தியமாக வெளியே வர மாட்டான், மெதுவாக தான் வருவான். நம்ம அதுக்குள்ளே முந்திட்டு போயிடலாம். கேட்டு வந்துட்டாங்க டக்குன்னு. இவன் வேற, போலீஸ் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க நம்மளை. டேன் கரெக்டாக இதை மட்டும் டேன் பண்ணிடு. சூப்பர், போயிரு அவ்வளோதான். செம்ம. ஐயோ ஷார்ட்கட்டு விட்டுட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேனே. இல்லைங்க, எவனுமே ஷார்ட்கட் எடுக்கலாங்க, எல்லாம் என் பின்னாடி தான் வராங்க. ஷார்ட்கட் போனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம். ஓகே, டேர்னிங் பாருங்கள், சூப்பராக டர்ன் பண்ணிடுச்சு பாருங்கள். ரோனிக் கார் நல்லா தான் போகுது காரு. சூப்பர், வின் பண்ணிட்டோம். ஸ்ப்ரிண்ட் முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ரேஸ் இருந்துச்சு? டோல் ஒன்று ஸ்பீடு ஒன்று இருக்குது. சரி, டோலை முடிச்சுருவோம். எத்தனை டோல் வரப்போகுதுன்னு தெரியலையே. 8 வந்துச்சு, 4 வந்துச்சு. இப்போ எத்தனை வரப்போகுதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இருக்குது என்ன ஒரு அதிசயம். சரி, நம்ம இடிக்காமல் ஓட்ட ட்ரை பண்ணலாமா? இடிக்கல. சூப்பர், இடிக்காமல் ஓட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்பீடாகவே போகிறேன், 170% தான் போயிட்டுருக்கேன். சூப்பர், ஃபஸ்ட்டு டோல் இடிக்காமல் ஓடிட்டேன். செகண்டு அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் இடிச்சதில் கணக்கு சேர்க்கக்கூடாதுங்க, லைட்டாக தான் உடச்சிச்சு. லைட்டாக உரசிட்டேன், பரவாயில்ல. சூப்பருங்க, 2 டோல் முடிச்சிட்டாங்க. இல்லை, 2 டோல் முடியலை, சாரி, இப்போ தான் 2 டோல் வரப்போகுது. சூப்பர், 2 டோல் நான் இடிக்காமே முடிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் தான் போலீஸு உடச்சிடலாங்க. ஸோ இடிச்சிட்டேன். போலீஸை பார்த்தோன்னா கொஞ்சம் வெளியாயிட்டேன், அதில் நல்லா இடிச்சிட்டேன் லைட்டாக.
போலீஸை பார்த்தாலே வெறியாகுது. 190 +ல போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, இடிக்காமல் இவ்வளோ தூரம் ஓடிருக்காங்க, பரவாயில்லைங்க. இதில் கண்டிப்பாக இடிச்சிருவேன். ஏன்னா ரொம்ப 200 + வந்துட்டேன், கண்டிப்பாக அடிச்சிருவேன். லோ பண்ணியிருக்கணும். ஆனால் இடிக்கலாம் லைட்டாக உரச்சா தான் செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் இடிக்கலையே. சூப்பர். அச்சோ, என்னங்க இது 2 நிமிஷம் 50 செகண்டா இருக்கிற இப்போ வரைக்கும் வந்ததுலேயே அதிக டைமிங் இதாங்க. எங்கேயோ போகுது ரேஸ். ஐயோ, இந்த பக்கம் உள்ளே போகுது ஸ்டேடியத்துக்குள்ளே. சாவு ஒரு சவத்தில் இடிக்கும் தாங்க தோணுது. இனிமேல் கண்டிப்பாக நிறைய இடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 டோல் சூப்பராக ஓட்டேன், செம்மையாக ஓட்டிட்டேன். ஸ்லோ பண்ணி இடிச்சிருன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் பார்த்துக்குங்க. இடிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்லோ பண்ணி டப் பண்ணி இடிச்சுட்டு திருப்புறேன். இது என்னங்க, இன்னும் 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. ரொம்ப பெருசுங்க, லென்த்து 3 நிமிஷம் கிட்டங்க கிட்டத்தட்ட. இருக்கு இவ்வளோ டைமிங் வந்து அதிகபட்சமாக 2 நிமிஷம் தான் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷம் 50 செகண்ட் கொடுத்துருக்காங்க. டச் கொடுக்குறாங்க. போலீஸ் கூட ரவுண்ட் அடிக்கணும் 1 நிமிஷத்துக்கு. ஓ, லைட்டாக அடிச்சால நல்ல ஹேண்ட் பிரேக் போட்டேன். கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கோம், கரெக்டாக திரும்பி இருக்கும். அட்வான்ஸாக போட்டேன். இது ஒரு சரியான டைம் வருது. இப்போ கொஞ்சம் கரெக்டாக போட்டேன். இந்த ரோடு தாங்க அடிக்கடி வருது. இப்போ ரோட புல்லு கூட இந்த ரோட்டில் தான் ரேஸ் வரும்னு நினைக்கிறேன். போலீஸ் வந்தாங்களா தான் தட்டி விட செத்துட்டாங்கனால தான் முடிஞ்சிட்டான். செத்துட்டான். போலீஸ்குள்ளே இல்லாமல் போகலான்னு நொன்னா அதுக்குள்ளே நோட்டம் வந்துட்டான். வந்துக்கிட்டே இருப்பானுங்க இவ்வளோ இருக்கு, டீசல் கூட்டம் மாதிரி. முடிச்சாச்சுங்க டோலு. சூப்பரு. இப்போ ஃபைனல் டோலா, அதுவும் 1 நிமிஷம். ரேஸு செம்ம லென்த்தில் போய்கிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவேன். கடைசி ரேஸ் தானே. கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. ஐயோ, ரோடு எங்கே போய் தெரியல. ரோடு அந்த பக்கம் கட்டுது. கொஞ்சம் நேராகவே போயிருக்கலாமோ. இப்போ எங்கேயோ குதிக்கிறேன். போலீஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. போலீஸ் வந்து எஸ்கேப் ஆச்சு. இது நம்ம ராணி கூட போனால் அந்த மேப்பு தானே, சூப்பராக இருக்கும் இந்த இடம். ராணி கூட அந்த லெஃப்டில் திரும்பி போயிடுவோம். இப்போ நேராக வந்துருச்சு. செத்துட்டான் போலீஸு, தட்டி விட்டுட்டேன். சூப்பர். இன்னொரு ரேஸ் இருக்கோ? ஆமாங்க, இன்னொரு ரேஸ் இருக்குது. ஸ்பீட் ட்ராப் ஒன்று வச்சுல, ஃபைனல் ரேஸுங்க இதுதான். நான் அதுதான் ஃபைனல் ரேஸ் ஒன்று வச்சுட்ருக்கேன். ஆஸ்டன் மார்ட்டின் ஓகே, நல்ல கார் தான், பட் ரொம்ப நல்ல கார் இல்லை. ஸ்பீடு அப்போ நல்ல ஸ்பீடு வந்துட்டு முட்டினேன். 124. இது கொஞ்சம் மேலே ஏறி வரலாங்க, கீழே போக வேண்டாம், மேலே போயிட்டு வரலாம். அதான் நல்ல கார், என்ன நல்லா டர்ன் பண்ணுறேன்னு அழுத்து அழுத்து அழுத்து. 144. சூப்பர். உடனே ஸ்பீட் ட்ராப் அந்த மாதிரி இருக்குது. அச்சோ, இடிச்சிட்டனே, எல்லோரும் நல்ல ஸ்பீட் இழுத்துருக்கலாமே. அழுத்து. சூப்பருங்க, நல்ல ஸ்பீடுங்க. 180+. இங்கே அப்படியே உடச்சிட்டு தான் போகிறேன். இதில் ஒன்று வருது. இதுலேயும் 70, 80, 92ங்க. செம. மெயின் ரோட்லாம் வந்தால் பிரச்சனை இல்லை, சாலை எழுதிட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொன்று வருது. அழுத்து அழுத்து அழுத்து. 185ங்க. செம. 86. போலீஸ் மேலே போயிருக்கலாம். இதுக்குள்ளே தூணாக வரும், டிவைடர் மாதிரி. கரெக்டாக வந்துட்டேன். சூப்பராக டன் ஆயிடுச்சு. போலீஸ் தானே, இந்த ஸ்லோ மோஷனில் எதுவுமே காட்டவே இல்லை. ஐயோ, இதில் ஒன்று வருதுங்க. சூப்பர். அவனே இடித்து தள்ளிட்டானே. 140+. எனக்கு முன்னாடி எப்படி போகிறான் பாருங்க. சூப்பர், நைஸ். இதுவும் நல்ல ஸ்பீடு தான்.
ஐயோ இதில் முட்டிக்கு நிற்கிறேன். இல்லை எனக்கு முன்னாடி போயிட்டானுங்க, ஆனால் நான் தான் வின் பண்ணுவேன். அவ்வளோ ஸ்பீடு நான் வந்து முன்னாடி எடுத்துட்டேன். சூப்பர். எங்கே போலீஸை காணோம். சூப்பருங்க. ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் வந்துட்டோம். ரேஸை நம்ம முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் 194. இந்த காரை வச்சா எடுத்துடலாமா? நான் 94 கொஞ்சம் டஃப்பாக தாங்க கொடுத்துருக்கானுங்க மைல்ஸ்டோனு. ஸோ இப்போ 160 இருக்குது, 70, 80 அடுத்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் முடிச்சிருக்கேன். 196 2 தான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு 150 பஸ் தாங்க டக்குனு முடிச்சு விட்ருவோம், பிரச்சனை இல்லை. அதுவும் இந்த ரோட்டில் வேறு. இதெல்லாம் நான் 200 பஸ்ஸே போயிடுவேன். அட்லீஸ்ட் 190 ப்ளஸ். அதுலேயே 190 + 180 பஸ் வந்துட்டோம். இதில் அழுத்தினோம்னா 200 வந்துடும் கண்டிப்பாக. அவ்வளோதான் வந்துடும். அழுத்து வந்துருச்சுல 206. எப்படி அடுத்தது 135 தான் காமிச்சுக்க நினைக்கிறேன் போன இது. ஆமாங்க 150 சொல்லிட்டேன். இது 160 சம்திங் ஏதோ இருந்துச்சு. அழுத்து 193. சூப்பர். 91 தான் கட்டுதானா? 93 வரைக்கும் கட்டுச்சு. சூப்பர். நம்ம ரேசிங் முடிச்சாச்சு, மைல் ஸ்டோன் முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிற மைல் ஸ்டோனை வந்து நம்ம பவுண்டி கமிட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னங்கிறத நான் வந்து ரேசர் ரேஸ் ஓட்டும் போது நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த கேம் பிளே நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.